சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குய். மாமா நேரமா எந்திரிச்சு ரெடியா உட்காந்துட்டு இருக்கீங்க, எங்க கிளம்பிட்டீங்க? ஆமாமா அம்மா, எங்க அப்பா நேரமா கிளம்பிட்டாரு. உங்ககிட்ட சொன்னாரா? இந்நேரத்துக்கு எந்திரிக்கவே மாட்டாரே. நானும் அதே தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னு கேளு தானோ. சொல்லுங்க மாமா. அட அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம சரோஜாவை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். என் ரெண்டாவது மாவை என்ன பாடுபடுறாலோ அவங்க மாமியார் கிட்ட, அதுதான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு என்னமோ மனசுக்கு படுது. ஐயோ ஏங்க என்ன சொல்றீங்க? எத்தனை தடவை பட்டாலும் உங்களுக்கு புத்தி வராதா? என்ன ரத்னமா, என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? நம்ம பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன்னு தானே சொன்னேன். நம்ம பொண்ணு போய் பார்க்கறது நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. அவளோட மாமியை வந்து அந்த ஆட்டம் ஆடுறாரு, உங்களுக்கு தெரியாதா? ஆமாப்பா, ஒரு சம்மதின்னு கூட மதிக்காம அந்த மாமியை கலவி உங்களை என்ன பேச்சு பேசுனுச்சு, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? மாமா உங்க பொண்ணை நீங்க பார்க்க போறீங்க, நான் வந்து குறுக்கல எதுவும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நீங்க போறதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. அப்படி சொல்லுங்க மாப்ள. பாண்டி, நான் பிள்ளைய பார்க்க போறேன். அவங்களெல்லாம் நான் பார்க்கவே கிடையாது. சரியா, நம்ம பிள்ளைய தான் நம்ம பார்க்கணும். அவங்க என்னமோ கத்திட்டு போறாங்க, அதை நம்ம கண்டுக்கூடாது பாண்டி. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போறதுல ஒன்றும் தப்பு இல்லை பாண்டி. புரியுதுங்க மாமா, இல்லைன்னு சொல்லல. சரி அப்படியே போறதா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிப்பா, அதுக்கு மேல உங்க விருப்பம். நான் தான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிள்ளை சரோவே கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா, ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்கா, அதுக்கப்புறம் தான் வர சொல்லியிருக்கா. நீங்க ஏன் அதுக்குள்ள முந்திக்கிட்டு போறீங்க? போய் முந்தி கொட்டியாட்ட அசிங்கப்பட்டுட்டு வரணுமா? அங்கே மாமி கல்வி சும்மாவே அந்த ஆடு ஆடுவா. நீங்க சொல்றது எல்லாமே புரியுது ரத்னம், இல்லைன்னு சொல்லல. எனக்கு என்னமோ என் மனசுக்கு போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னு தோணுது. சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ என்ன காலையில போனா சாயந்தரம் வந்துட போறேன். ஒரு 10-11 மணிக்குள்ள நைட்டுக்கு வந்துடுவேன். சரியா? என்னம்மா தானோ சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே போய் நம்ம சரோவை மட்டும் பார்த்துட்டு வாங்க. சரியா? எங்கள் மாமியை கிளவி என்ன பேசினாலும் கண்டுக்காதீங்க. அது தேயிலை கொட்டின நாக்கு, அந்த மாதிரி தான் சுருக்கு சுருக்குன்னு பேசும். சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சின்ன போயிட்டு விட்டா நான் கிளம்புறேன். சரிங்கப்பா, பார்த்து பத்திரம் போயிட்டு நேரமாக வந்துடுங்க. நான் துணைக்கு உங்களோட மாமாவை அனுப்பி விட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுவேன். அவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் வயசாகலை. ஏப்பா, இன்னும் உங்களுக்கு காமெடி குறையலப்பா. சரி மாப்பிள்ள பாண்டி, சொல்லுங்க மாமா. நான் இன்னைக்கு இப்போ கிளம்பிட்டு நைட்டு 10-11 மணிக்குள்ளெல்லாம் வந்துடுவேன். அது வரைக்கும் தன்னத்தையும் ரத்தனத்தையும் பத்திரமா பார்த்துக்க. சரியா? சரிங்க மாமா, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? அதான் தேவையே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த வீட்டுக்கு வர அடுத்து மருமக்கமா இருக்குதான் நீங்கள் மாமனார், எனக்கு நீங்கள் தாய் மாமா தானே. இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? நம்ம வீடு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமா இருக்கணும், போய் பஸ் பிடிச்சி ஏறி போகணும்ல, அப்புறம் பஸ் விட்டுட்டா திரும்ப போக முடியாது. சாப்பிடாம கூட கிளம்பிட்டீங்களே, சரி போற வழியில டிஃபன் சாப்பிட்டுறீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரத்னமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. டிஃபன் எல்லாம் பிடிக்காது. சரியா, போகக்குள்ள கம்மங்கூடு குடிச்சிட்டு போறேன், அதான் எனக்கு பிடிக்கும். சரிங்க, பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. சரி வரேன். சரியா, பார்த்து ஜாக்கிரதை. பாண்டி தனம் வரேன், பார்த்து ஜாக்கிரதை. அம்மாளுக்கு நேரத்துக்கு மாத்திரை கொடுத்துட்டு தனம். சரிங்கப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். அம்மா, நான் சொல்றேன்னு நினைக்காத, நம்ம சரவை போய் பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. ஆனா எங்க மாமியா தான் அந்த ஆட்டம் ஆடுது இல்ல, அப்பா போயிட்டு வர்றது வரைக்கும் எனக்கு அப்படியே மனசு அடிச்சுக்கிட்டே கிடக்குமா. ஆமா தானோ, என் மனசுக்குள்ளேயும் அதே தான் ஓடிட்டு இருக்கு. சரி, அவங்க போயிட்டு வரட்டும், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கேட்டுக்குவோம். ஆமாத்த, அது வரைக்கும் விடுங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சாப்பிட்டு மாத்திரை மருந்து போடுங்க. சரிங்களா? நான் கொஞ்சம் வயல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க சாப்பிடலையா மாமா? அட இல்ல தானோ, எனக்கு பசிக்கல. அதுக்கு நீ வயலுக்கு சாப்பாடு கொண்டு வந்துரு. சரிங்க மாமா. அம்மா சாப்பிடுறியாம்மா? சாப்பாடு போட்டு கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு தலை வலிக்குது. ஒரு டீ போட்டு கொண்டு போய் அடிதானோ. சரிம்மா, கொண்டு வரேன். நீ அப்படியே படுத்து ரெஸ்ட் எடு. போய் அந்த மனசை என்ன பாடுபட்டுட்டு வர போறோட தெரியலையே. என் பேச்ச மீறிட்டு போறாரு, போயிட்டு வரட்டும். அப்பதான் பொண்டாட்டி சொல்லி மந்திரம் அப்படின்னு புரியும். சரோ சரோ, ஒரு டீ போட்டு கொண்டு வா சீக்கிரம். அத்தை, சக்கரை தீந்து போச்சு, இன்னும் வாங்கல. வெல்லம் போட்டு டீ வச்சு கொண்டு வரட்டுமா? வர டீ நல்லா இருக்கும் சுருக்குன்னு. சரி, ஏதோ ஒன்று போட்டு கொண்டு வந்து தொலை. இதை கூட வாங்காம என்ன பண்ணிட்டு இருந்த? மணிதான் கடைக்கு ஓடுறான், ஓடியாரான், பிடிக்கிறான், எல்லாத்தையும் பண்றான். நீ வீட்டுட்டு தானே கிடக்குற, சக்கரை கூட வாங்கி வைக்க மாட்டியா? ஆவுனா உன் முகரக்கட்டைக்கு தலை குனிஞ்சு வச்சிருக்கிற. காலங்கத்தில் எதுக்கு உன் முகரை இப்படி காட்டிட்டு கிடக்குற? சும்மாவே உன் மூஞ்ச பார்க்க முடியாது. மூஞ்ச தொங்க போட்டு வச்சிருந்தா காலையில விளங்குமா? போ, போய் டீ போட்டு கொண்டு போ. சரிங்க அத்தை, போட்டு கொண்டு வரேன். அம்மா, சரி, நான் காலேஜ் போயிட்டு வரட்டுமா? சரி மக்கா, போயிட்டு வா. ஆனா காலேஜ் போனா காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வா. சரியா? பொண்ணு பக்கம் வந்து இன்னைக்கு விட்டுட்டு ஓனியே, அந்த மாதிரி எங்கேயும் போயிடாத. இல்லம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். சரியா, நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன். நேரா காலேஜ் விட்டா வீடு, வீடு உண்டா காலேஜ்னு வந்து சேரு. புரியுதா? சரிம்மா, கத்தாதம்மா. 5 மணிக்கு காலேஜ் விடுவோம், 5:30 நீ வீட்டில் இருக்கணும். தெரியுதா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன், ரொம்ப பண்ணாத. அவ வந்தவ எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்தை கொண்டுட்டு வரா, எனக்கு வந்து வாச்சிருக்காளே மருமவன்னு.
இவ வந்த நேரமா என்னமோ என் பிள்ளைக்கு எல்லாம் கெட்டதாவே நடக்குது. சரோ சரோ இருக்கியாமா? யார் இது? உள்ள வாங்க, உள்ள வந்து பேசுங்க. யாருங்க? அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? வீட்ல எல்லாரும் சௌக்கியங்களா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சரோவை பார்க்கணும்னு தோணுச்சு. அது புள்ளைய ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். வாங்க வாங்க, அங்க வந்து உட்காருங்க. எங்கம்மா மாப்பிள்ள வெளியில போயிருக்காரா? சரோஜா என்ன பண்றா? ஆமா ஆமா, மணி ஒரு வேலை தொந்தரவு வெளியே போயிருக்கான். உங்க பிள்ளை உள்ளதா இருக்கா? ஏய் சரோ, இங்க வந்து பாரு, உங்க அப்பா வந்திருக்காரு. ஹை அப்பா, அப்பா எப்படி இருக்கீங்க? சரோ நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அவரும் நல்லா இருக்காருப்பா, நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? தனங்கா எப்படி இருக்கா? பாண்டி மாமா எப்படி இருக்காரு? அம்மா எப்படி இருக்காங்க? இது நடிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேசாம நீங்களும் சினிமாவுக்கு போயிருங்க, நடிச்சு தள்ளிடுவீங்க. என்னமோ உலகத்திலேயே இவங்க மட்டும் தான் மாவளை பெத்த மாதிரி. எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. திடீர்னு நீங்க வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஆமாம்மா, உன்னை பார்த்துட்டு போலான்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. அதான் குடுகுடுன்னு ஒடியாந்துட்டேன் உன்னை பார்க்க. இந்தாம்மா. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிடுங்க எல்லாரும், சரியா? சரிங்கப்பா. ஏண்டி தனம், என்ன தங்கத்திலையும் வைரத்திலையுமா உனக்கு கொண்டாந்து கூடையில கொடுத்துட்டாங்க? அந்த சின்ன கூடையில இருக்கிறது பழகம் தானே, ஒன்றும் தப்பில்ல, வாங்கிக்க. இதை பாருங்க, என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, என் வீட்டாளங்களை பத்தி எதுவும் பேசாதீங்க. அப்பா நீங்க உட்காருங்கப்பா, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் வரக்குள்ள தான் இப்போ குடிச்சிட்டு வந்தேன். சரிப்பா, நீங்க உட்காருங்க, சாப்பிடுவீங்க. இல்லை இல்லை இப்போ வேண்டாம், எனக்கு பசி இல்லை அவ்வளோக்கு. சத்து நேரம் ஆகட்டும், அப்புறம் சாப்பிட்றேம்மா. சரி பாப்பா, உட்காருங்க, ஒரு டீ ஆச்சு குடிங்க. அத்தைக்கு டீ போட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு சேர்த்து கொண்டு வரேன். இல்லைம்மா இப்போ எது எனக்கு வேண்டாம், மாப்பிள்ளை வரட்டும், அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்குவோம். எங்கே போயிட்டாரு? வரப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துல. சரி சரி. அட மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் மாப்பிள்ள, ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுது நான் வந்து. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? அதெல்லாம் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. சரி சரி. என்னமா திடீர்னு இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் சரவு பார்க்கலான்னு தோணுச்சு, அதான் மாப்பிள்ள வந்தேன். சும்மாவா சொன்னாங்க? ஏலூர் சுத்தி என் பேரு முத்தின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி தான் நடிக்கிறாங்க இவ வீட்டு ஆளுங்க. டேய் மாணிக்கம், நான் சொன்னேன் அந்த விஷயம் என்னடா ஆச்சு? எதுமா சொல்ற? அதான்டா நம்ம நர்மதோட விஷயம். போய் கேட்க சொன்னேன், என்னாச்சு? இந்த மாமியை கிழவி கொஞ்ச நேரம் மாமனாரையும் மருமனையும் பேச விட்டு தான் பாரு. பொறாம பிடிச்ச கிழவி. எல்லாம் ஒரு நாள் மாறும், அப்ப பேசிக்கிறேன் கிழவி உன்னை. என்ன மாப்பிள்ள என்னாச்சு? அட அது ஒன்றும் இல்லை மாமா, நம்ம நர்மதா ஒரு பையனை விரும்புறா. அவன் அதான் நம்ம ரமேஷ், எனக்கு ஆகாதவன் அவன். அப்படியா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? டேய் என்னடா, எதுக்கு இவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க? அட ஏமா, இவரும் நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி தானம்மா. மாமாட்ட சொன்னதால என்ன இப்போ? என்ன மாப்பிள்ள எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அட அது ஒன்றும் இல்லைங்க மாமா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம நர்மதா என் தங்கச்சி ஒரு பையனை விரும்புறான்னு. அவன் என் கடையெல்லாம் அடிச்சு ஓடிச்சு நொறுக்கிட்டான்ல, அவனை தான் சொல்றேன். அப்படியே மாப்பிள்ள? ஆமாங்க மாமா, அவ ஒரே பிடிவாதமா இருக்கா. பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு ஒரு யோசனை இருக்கு எங்க எல்லாருக்கும். அப்படியே மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, நர்மதா ஒரே பிடிவாதமா இருக்கா. இல்லைன்னா நான் மருந்து குடிச்சிட்டு சாவரேன்னு சொல்றா. வேற என்ன பண்றது? நம்ம பிள்ளைய தானே பார்க்கணும். அதனாலதான் அம்மாவும் நானும் அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண விஷயமா பேசலாமான்னு பாக்குறேன். நீங்க நர்மதா கிட்ட ஒரு வாட்டிக்கு 2 டைம் கேட்டுட்டீங்களா? அந்த பையன் உறுதியா தான் இருக்கானா இந்த விஷயத்துல? கேட்டுட்டேன் மாமா. ஆனா 2 பேருமே மனசார விரும்புறேன்னு சொல்றாங்க மாமா, உயிருக்கு உயிரா. அப்படியா? ஆமா மாமா, அந்த பையனும் விரும்புறான்னு இவ சொல்றா. மாப்பிள்ள நான் சொல்றேன்னு இது தப்பா நினைக்காதீங்க. அந்த பையன் இவளை விரும்புறதா இருந்தாக்க உங்க தங்கச்சிய எதுக்கு உங்ககிட்ட அவ்வளோ ஆப்போசிட்டா கடையெல்லாம் அடிச்சு உடச்சு நொறுக்கணும்? உங்களுக்கு எதிரி மாதிரி ஏன் அப்படி பழகுறான்? கிட்டத்தட்ட ஒரு எதிரியாவே மாறிக்கிட்டு வரா இல்லை உங்களுக்கு. அப்புறம் எப்படி உங்க தங்கச்சி அவன் விரும்புவான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இத பாருங்க, நீங்க பாட்டுக்கு வந்தீங்களா, உங்க மகனை பாத்தீங்களா, சாப்பிட்டீங்களா, டீ காப்பி குடிச்சீங்களா, கிளம்புனீங்களா, அதோட இருந்துக்கணும். என் குடும்ப விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும். அனாவசியமா நீங்க இதுல உள்ள வராதீங்க. அத்தை என்ன பண்ணாலும் அவர் என் அப்பாத்த கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னடி பார்த்து பேசணும்? என் மவ விஷயம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? அவர் வரமாட்டாரு சரிங்களா? இருந்தாலும் அவர் இந்த வீட்டோட சம்பந்தித்த கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சரோ அழுகாதம்மா, இதுக்கு எதுக்கு போய் அழுகுற? எல்லாம் எனக்கு பழகிடுச்சு, அழுகாத விடு. கொஞ்சம் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருமா, மாமாட்ட நான் பேசிக்கிறேன், அமைதியா இரு. ஏய் என்னடா பேசுற நீ மாணிக்கம்? நம்ம பிள்ளை விஷயம் நம்மளுக்கு பாத்துக்க தெரியாதா? இல்லம்மா, மாமா சொல்றதும் ஒரு விஷயத்துல கரெக்டா தான் தெரியுது. நர்மதா கிட்ட ஒரு இடத்துக்கு 100 ஆடம் இன்னொரு டைம் கேட்டுக்கலாம். நம்ம அந்த பையனும் உறுதியா இருக்கானா, இவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பானா? மாமா சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தா அவன் நர்மதா வேணும்னு நினைச்சா எதுக்குமா வந்து என்கிட்ட இவ்வளவு எதிரி மாதிரி நடந்துக்கிறான்? கடையெல்லாம் அடிச்சு உடச்சு நொறுக்குவானா? அவளை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அப்போ வந்து நான் நர்மதாவை கட்டிக்கிறேன்னு சொல்லி அவன் வந்து கேட்டிருக்கணும்ல. உங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சா? எல்லாம் கொளுத்தி போட்டாச்சா? இதை பாருங்கம்மா, நம்ம சண்டைக்குள்ள 1000 இருக்கலாம். அது நம்ம புள்ள, அவ போய் வாழ்ற இடம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் பார்த்து சொன்னேன். அவளை பெத்தவ நானு, நான் மட்டும் போய் அவ கெட்டு போயிட்டு நினைப்பேன். என் புள்ள நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன்.
புரியுதுமா, நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. இருந்தாலும் ஒரு இடத்துக்கு 10 இடம் நல்லா விசாரிச்சுக்கோங்கம்மா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டேய் மணிக்கும், என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ நம்ம போய் அந்த பையன் வீட்டுல பேசிட்டு வரோம். சரியா? நாளைக்கு போய் பேசிட்டு வந்துடலாம். சரிம்மா, நர்மதா வரட்டும். வந்தது அவகிட்ட கேட்டுட்டு நாளைக்கு போய் பையன் வீட்டில் பேசிட்டு வந்துருவோம். பா என்னப்பா சாப்பிடுறீங்க? டீ போட்டு கொண்டு வரட்டுமா? என்ன சரோ நின்றுட்டு கேட்டுட்டு இருக்க? போய் மாமாக்கு டீ போட்டு கொண்டு வா. அம்மா அம்மா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நர்மதா, நீ எப்படிமா இருக்க? நானும் நல்லா இருக்கேன். நர்மதா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? என்னண்ணா? சொல்லுண்ணா. என்னடா அண்ணன் திரும்ப திரும்ப இதே சந்தேகப்பட்டு கேட்கறானேன்னு நினைக்காத, சரியா? சொல்லுண்ணா, கேளு, என்ன விஷயம்? அந்த பையன், எனக்கு காதலிக்கிற பையன் ரமேஷ், அவன் உறுதியா இந்த விஷயத்துல இருக்கானா? உனக்கு நல்லா தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணா? அண்ணா எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. அவரும் என்ன உயிருக்கு உயிரா விரும்புறாருண்ணா. எனக்கு நல்லா தெரியும். எத்தனை தடவைனா இதே கேட்பேன். ஒரு அண்ணன் கிட்ட ஒரு பொண்ணு இவ்வளவுதான் நான் லிமிட்டா சொல்ல முடியும். இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. நல்லா உனக்கு தெரியும் தானே? உனக்கு நம்பிக்கை இருக்கு தானே? அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. நீ அம்மா போய் பேசிட்டு வாங்கண்ணா. டேய், அவதான் சொல்லிட்டால, அப்புறம் என்னடா எத்தனை டைம் திரும்பி திரும்பி கேட்ப? நாளைக்கு ரெடியாகு, நேரமா எந்திரிச்சு போய் பையன் வீட்டுல பேசிட்டு வந்துருவோம். என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வந்தாக்க தான் அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிம்மா, நாளைக்கு போயிட்டு வந்துருவோம், சரியா? மாமா, இப்போதான் எழுதிங்களா? டீ சாப்பிட்டீங்களா? சரோ டீ போட்டு கொடுத்தாலா? இல்ல மாப்ள, டீ காஃபிலாம் எனக்கு தோன்றப்பெல்லாம் குடிப்போம் மாப்ள, அடிக்கடி குடிக்கிறது இல்ல. அப்பா சரி, இதெல்லாம் ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமாப்பா? நைட்டு நீங்க சரியா சாப்பிடல? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. எனக்கு பசிக்கும் போது நான் சொல்றேன். காலையிலேயே நான் 10 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன், சரியா? அப்போ மட்டும் சாப்பாடு எடுத்து வைமா. சரிங்கப்பா. டேய் மணி மணி. சொல்லுமா. சரிடா, நேரமா போயிட்டு வந்துருவோமா? அந்த ரமேஷ் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடலாம். சரிம்மா, போலாம். சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம்டி. சரோஜா, அதுக்குள்ள உங்க அப்பாக்கு என்ன எது ஏது வேணும்னு சாப்பிட வை, புரியுதா? சரிங்க அத்தை. உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரட்டுமா? நீங்க சாப்பிடலையே என்ன? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். என் மவளை பற்றி தான் எனக்கு விசனமாக கிடக்குது. சரியா? முன்ன போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். அப்புறமேல் வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். சரிங்க அத்தை. சரி வாமா போலாம். சரி சரோ, மாமா பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்பா, நான் செஞ்சது தப்பா சொல்லுங்க. ஆமாடா ரமேஷ். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் செஞ்சது கரெக்டு தான், தப்பெல்லாம் சொல்லவே முடியாது. அவனை இப்போ ஏற்றி விட்டு கெடுக்கிறதே நீ தாண்டி, சரியா? அம்மாவுக்கு கேள்விப்பா. ஆமாடா, அவன் தான் அவனை ஏற்றி விட்டு கெடுத்துட்டு இருக்கான். மணி நம்ம கடையில் வேலை செஞ்சவன் தான். இருந்தாலும் அவனை பழிவாங்க, அவன் தங்கச்சியை போய் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறதுலாம் பெரிய தப்பு. அதெல்லாம் ஒரு பொண்ணோட பாவம். உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பெரிய பொல்லாத பாவம்? அவன் சரியா தான் செஞ்சிருக்கான். அந்த மணி கொஞ்சம் நெஞ்சமா நம்மளுக்கு ஆட்டம் காட்டினான், நம்ம குடும்பத்தை கொஞ்சம் நெஞ்சமா அசிங்கப்படுத்தினான். இப்போ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? முதலாளி முதலாளி முதலாளி. அம்மா, ரமேஷ் உங்களை தான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். என் வீடு தேடி வந்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா மணி? ரமேஷ், கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. என்ன பார்த்து பேசணும்? முதல்ல எதுக்கு வந்தீங்க? இங்க வர அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? இது பாருங்கம்மா, கொஞ்சம் பார்த்து வார்த்தையை விட்டுங்க, சரிங்களா? என்ன விஷயமா இங்க வந்திருக்க? அதான் ரமேஷ், என் தங்கச்சியும் நீங்க விரும்புறீங்கன்னு இன்னைக்கு தான் சொன்னா என்கிட்ட. அதான் அந்த விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏஹே, நான் விரும்புறேன் உன் தங்கச்சி. யார் சொன்னா? எந்த மடையன்னு சொன்னா? ஆமா, என் தங்கச்சி சொன்னா நீ அவ்வளவு உயிருக்கு உயிரையோ விரும்புறீங்களாமே. அதுதான் அந்த கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். எது கல்யாணமா? எங்க தகுதிக்கு நீங்களா ஈடாக முடியுமா? எங்க ஸ்டேட்டஸ்க்கு உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் ஆகுமா? என்ன கல்யாணம் பேசுற? அதானே, உன் தங்கச்சிலாம் கல்யாணம் பண்ற மூஞ்சா அது? உன் தங்கச்சிலாம் ஒரு மூஞ்சா, ஒரு முகரியா? ஷோ அப்பா, அவளை லவ் பண்ற மாதிரி நடிச்சதுக்கே எனக்கு அப்படியே வாந்தியே வருது. அதெல்லாம் ஒரு மூஞ்சா? புத்தி போன மூஞ்சி. நீ அதை நம்பிட்டு வர, அவ பேச்ச கேட்டுக்கிட்டு. என்ன ரமேஷ் சொல்ற? ஆமாயா, அதுவும் தங்கச்சி விரும்பலாம் கிடையாது, விரும்புற மாதிரி நடிச்சேன். அதுக்கே என்னால உசுறு போற மாதிரி ஆயிப்போச்சு. ஏமா, உங்க பையன் தான் இதெல்லாம் பேசுறானே, என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? ஹலோ, நீ யாருமா என்ன என் பையனை வந்து குற்றச்சாட்டு வைக்கிற? வெளியே போங்க ரெண்டு பேரும். மணி, என்னடா இப்படி பேசுறாங்க? முதலாளி, நீங்களாச்சும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க முதலாளி. ரமேஷ் இப்படிலாம் பேசுறான் பாருங்களேன். யோ, உன் தங்கச்சி கட்டுறதுக்கு நான் என்ன இறங்கி போயிட்டேனா? இல்ல என்ன நீங்க மருமகனா கூப்பிடுறதுக்கு, கட்டி வைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப வசதி ஆயிட்டீங்களா? உன் தங்கச்சிய லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். அது எதுக்காக? உன்னை பழி வாங்குறதுக்காக. அது இப்போ நடந்துருச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சுது. கிளம்புங்க ரெண்டு பேரும் வெளியில, இல்லைன்னா மரியாதை கெட்டுரும். இந்த பாரு தம்பி, ஒழுங்கா நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா போலீஸ் வரைக்கும் நான் போவேன். ஏஹே, போலீஸா? போய்க்கோ. அதான் எனக்கு ஜுஜிபி மேட்ரு. நாங்க பார்க்காத போலீஸா? உனக்கே இவ்வளோ இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஏடி, 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி சமைச்சு உன் பிள்ளைங்களை வளர்த்தி ஆளாக்கி இப்போ அவனை ஒரு கடைக்கு வேலைக்கு அனுப்புறிய. உனக்கே இவ்வளோ இருந்தா, பிறந்ததே நான் கோல்டன் ஸ்பூன்லாம் பிறந்தேன், எனக்கு எவ்வளோ இருக்கும்? இது பாருங்கம்மா, டீகீன்லாம் பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. ஒழுங்கு மரியாதை வாடி புடின்னு பேசுறது நிறுத்து. நீ இதெல்லாம் ஒரு பொம்பளையா? வயசானவங்க கூட பார்க்காம டீ போட்டு பேசுற?
டேய் மணி, என் வீட்டுக்கே வந்து என் சம்சாரத்தையே டீ போட்டு பேசுறியா நீ? எங்கிட்ட வேலை செஞ்சுவே நீ, பார்த்து மரியாதையா பேசு. இருக்கிற இடமே தெரியாம அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. டேய், என்னைக்கு நீ எங்க அம்மாவை டீ போட்டு பேசுனியோ இன்னையோட உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சது. உன் தங்கச்சி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவள்கிட்ட போய் தெளிவா சொல்லிடு. அவளாம் ஒரு மூஞ்சி நான் கல்யாணம் பண்ணணுமா? போக்கா தானே திங்கிறீங்க. ஒழுங்கு மரியாதை உன் ஆய கல்வி தாய் கல்வி கூட்டிட்டு கிளம்பு வெளியே. அப்படி சொல்ற ரமேஷ், பேச்சு புத்தி வருதான்னு பார்க்கலாம். உப்பு தானே போட்டு திங்கிறாங்க. ரோச முளைங்களா தான் இப்பயே 5 நிமிஷத்துல கிளம்புவாங்க. ஏய், நீங்களா கிளம்பிட்டா நல்லது. எல்லாம் வாட்ச்மேனை கூப்பிட்டு வெளியே தலை சொல்லிடுவேன். கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்லுவேன், ஜாக்கிரதை. இத பாருமா, உன் பையன் இப்படி எல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்காத. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்க மரியாதை நடந்துக்க சொல்லு உன் பையனை. நீங்களும் மரியாதை நடந்துக்கோங்க. ஏழையா இருந்தாலும் பாலையா இருந்தாலும் மரியாதை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். உங்களால வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. கிளம்புடி வெளியே. அதான் சொல்லிட்டாங்கல்ல. ஏய், கிளம்புடா உன் ஆய கறி கூட்டிட்டு. இந்த மூஞ்செல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காதிக்கும் போது நடிச்சதே என்னால சகிக்கல. கூட்டிட்டு கிளம்பு. அப்படி சொல்லிட்டு ரமேஷ், டேய் மணி, இனிமேல் இவங்களே வந்து இவன் கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் இவன் நம்மளுக்கு மர்மூனா வேணாண்டா. கிளம்பிடா போலாம். ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கிளம்புடி வெளியே. வாங்கம்மா போலாம். கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். போலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கிளம்பிடா மணி. சீ, இதுங்கெல்லாம் ஒரு மூஞ்சிங்க. இதுங்கெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாதுடா. கொஞ்சம் கூட மான மரியாதை தெரியாத குடும்பம். இந்த குடும்பத்துல போய் நாம பொண்ணு கொடுக்க கூடாது. கிளம்பிடா போலாம். நம்ம ஏழையா இருந்தாலும் பாலையா இருந்தாலும் மான மரியாதையோட வாழ்றாங்க. இவங்கெல்லாம் காசுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. காசுக்கு அலையிற கூட்டண்டா இது. கிளம்பிடா மணி. சீ, இதெல்லாம் ஒரு குடும்பம். ஏய், போடி வெளியே. இங்க வந்து சவுடாரி விட்டுட்டு இருக்காத. இனிமேல் இதுங்க மூஞ்சிலே முடிக்க கூடாதுடா. போடா, இன்னைக்கு அவளுக்கு இருக்குது நர்மதா வச்சுக்கிறேன் கச்சேரி. காசுக்கு அலையிற கூட்டம் இதெல்லாம். ரமேஷ், அந்த கிளவி என்ன போட்டு போடுறான்னு சோத்துக்கு வழியிலனாலும் ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சிட்டு இல்லை. தள்ளுமா போய் தொலையிட்டோம் சனினுங்க.